ஈவி ஸ்கூட்டர்ஸ்னாலே விலை அதிகமாக இருந்த காலங்கள்லாம் மாறி இப்போ அஃபோர்டபுள் ரேஞ்சிலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஈவி ஸ்கூட்டர்ஸை வந்து ட்ரஸ்டபிள் பிராண்ட்ஸே வந்து அறிமுகப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கம்பேரிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கக்கூடிய ஈவி ஸ்கூட்டர்ஸ் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம கூட பார்த்தீங்க அப்படின்னா பஜாஜோட சேட்டக் 35 சீரீஸில் இருக்கக்கூடிய 03 அப்படிங்கிற மாடல் தான் நம்ம கூட இங்கே இருந்துகிட்ருக்கு. அதே மாதிரி டிவிஎஸில் புதியதாக அறிமுகப்படுத்தப்பட்ட ஆர்பிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம கூட இருந்துகிட்ருக்கு. ஓகே வீலர்ஸ், இந்த வெஹிக்கிளோட எக்ஸ்ஷோரூம் காஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளே தெரியும். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அந்த 1,50,000 1,06,000 உள்ளே இருக்கக்கூடிய மாடல் தான். இதே ஆன் ரோடு எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,12,000 1,15,000 அந்த ரேஞ்சில் ஆன் ரோட் காஸ்ட் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் தான் இந்த ரெண்டு வெஹிக்கிளும். ஸோ முன்னாடி ஈவி வெஹிக்கிள்ஸ்னாலே ஒரு 1,50,000 லட்ச அந்த ரேஞ்சில் இருந்தது போக இப்போ ஒரு ஆக்டிவாவோ ஜூபிட்டரோ வாங்குற காஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரேஞ்ச் இருக்கக்கூடிய ட்ரஸ்டபுளான பிராண்ட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈவி ஸ்கூட்டர்ஸை உங்களால் வாங்க முடியும். ஸோ இன்றைக்கான கம்பேரிஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1,10,000 இல்லை 1,15,000 ஆன் ரோட் விலையில் ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்கலாம் அப்படின்னு இருக்கீங்கன்னா இந்த ரெண்டு வெஹிக்கிளில் எந்த வெஹிக்கிளை வாங்கலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு தஞ்சாவூர் டிவிஎஸ், அவங்க தான் ஆர்பிட்டர் நமக்காக ரிவ்யூக்கு வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி வைபவ் பஜாஜ் தஞ்சாவூர், அவங்க தான் நமக்கு சேத்தாக் வந்து வழங்கியிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரோட காண்டாக்ட் நம்பரும் டிஸ்பிளே ஷோவும், தேவைப்படுறவங்க மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், சேத்தாக்கில் வந்து 35 சீரீஸில் 3 மாடல் இருக்குது. 01, 02, 03 அப்படின்னு இருக்குது. நம்ம கூட இருக்கிறது 03 மாடல் தான். ஸோ இதை ஏன் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னா, இது ஆர்பிட்டரை விட கொஞ்சம் விலை வந்து அதிகமாக தான் இருக்கும். ஸோ ப்ரைஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய மாடல் தான் இது. இதை ஏன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா, அந்த வெஹிக்கிளோட கம்பேர் பண்ணும்போது பேட்டரி கெப்பாசிட்டி அதிகமாக இருக்குது. ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதுவும் இதுவும் ஒரே மாதிரி ரேஞ்ச் இருக்குது. ஸ்டோரேஜும் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு வெஹிக்கிளும் சிமிலரான ஸ்டோரேஜ் இருக்கக்கூடிய மாடல் தான். ஒரு 5,000 கூட போடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த ஸ்கூட்டரை உங்களால் வாங்க முடியும். இல்லை எனக்கு ஆர்பிட்டரோட ப்ரைஸிங்லேயே நான் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா 30 சீரீஸ் மாடல் இருக்குது. அந்த 30 அப்படிங்கிற சீரீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் ஒரே ஒரு மாடல் வந்து ஸ்டாண்டர்ட் வந்து பேசிக் மாடலாக வந்து வச்சுருக்காங்க. ஸோ 3001 அப்படிங்கிற மாடல் நீங்கள் அது போகிறீங்கன்ற பட்சத்தில் ப்ரைஸிங்கிறது ரெண்டும் சிமிலராக இருக்கக்கூடிய ஒரு ப்ரைஸிங்கில் தான் வந்து வரும். ஸோ இப்போ நீங்கள் டிஸ்பிளேல அந்த 30 சீரீஸும் 35யோட இந்த மாடலையும் நீங்கள் வந்து டிஸ்பிளேல வந்து ப்ரைஸிங் வந்து பார்க்கலாம். ஸோ ஆர்பிட்டரோட ப்ரைஸிங்கோட கம்பேர் பண்ணும்போது எது உங்களுக்கு செட் ஆகுன்றதை பாருங்கள். என்னையை பொறுத்த வரைக்கும் அந்த 35 அதாவது 3001 மாடல் போகிறதுக்கு 3503 பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக வந்து போகலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாடல் தான் நம்ம இந்த வெஹிக்கிளில் கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் நம்ம டிசைன்லேருந்தே ஆரம்பிப்போமா. ஸோ டிசைன் அப்படிங்கிறது ஒரு ஸ்கூட்டரை ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஆட்கள் டிசைனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுப்பீங்க அப்படின்னு எனக்கு நல்லாவே வந்து தெரியும். பட் இங்கே இருக்கக்கூடிய டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப எதிரெதிரான ஒரு டிசைனில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் தான் இந்த ரெண்டுமே அப்படின்னு வந்து குறிப்பிடலாம். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆர்பிட்டர் வந்து கம்ப்ளீட்லி ஒரு பாக்ஸி டிசைனில் பார்த்தீங்க அப்படின்னா உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். பொதுவாக எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸை விரும்பக்கூடிய ஒரு சில நபர்கள், அதுவும் குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய ஜென்சி பீப்புள்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறேன் அது கொஞ்சம் யூனிக்காக இருக்கணும், ஃபங்கியாக இருக்கணும்னு யோசிப்பாங்க. அப்படி யோசிக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா ஆர்பிட்டரோட இந்த பாக்ஸி டிசைன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். கலர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 6-7 கலர் ஆப்ஷன் வந்து கொடுக்குறாங்க. எல்லாமே பார்த்தீங்கன்னா டூயல் டோன்லாம் கிடையாது, ஒரு ட்ரிபிள் டோன் இருக்கக்கூடிய கலர் ஆப்ஷனாக வந்து கொடுக்குறாங்க. மல்டிபிள் பேனல்ஸை கம்பைன் பண்ணி இந்த டிசைனை வந்து உருவாக்கியிருக்காங்க. எல்லாமே ஹார்டான பிளாஸ்டிக்கில் வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லுவேன் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். ஹெட்லைட்ஸ், டெய்லைட்ஸ், இண்டிகேட்டர் எல்லாமே எல்இடியில் இருக்கிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க ஆர்பிட்டரை பொறுத்த வரைக்கும். ஸோ டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, இந்த ஃபங்கியான டிசைன் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நீங்கள் சேத்தாக் சைடு வந்தீங்க அப்படின்னா ஒரு சில பேர் வந்து யோசிப்பாங்க, எனக்கு வந்து டிசைன் வந்து செட்டிலாக இருக்கணும், ரெண்டாவது ஒரு பெட்ரோல் வெஹிக்கிள் எப்படி இருக்கோ அதே டிசைனில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு வந்து தோணும். அது மாதிரி ஒரு ரெட்ரோ டிசைனில் தான் இந்த வெஹிக்கிள் வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். சேத்தாக்கோட அந்த டிஎன்ஏல எடுத்துகிட்டு வந்து ஒரு ஈவி வெஹிக்கிளாக வந்து கொடுக்கணுன்றது போல தான் இந்த வெஹிக்கிள் வந்து உருவாக்கியிருக்காங்க. நல்ல ஒரு ரெட்ரோ டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட், இண்டிகேட்டர், டெய்லைட்ஸ் எல்லாமே எல்இடியில் இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. குறிப்பாக இந்த வெஹிக்கிளோட பாடி பார்த்தீங்கன்னா மெட்டலில் இருக்கிற மாதிரி அது கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ சைட் பேனல்ஸ் எல்லாமே மெட்டலில் இருக்குது. இந்த மட்கார்டு பார்த்தீங்க அப்படின்னா மெட்டலில் இருக்கிற மாதிரி அது கொடுத்துருக்காங்க. இந்த வெஹிக்கிள் வந்து ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே வந்து இன்னும் ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லுவேன் ஆர்பிட்டரை கம்பேர் பண்ணும்போது. ஆர்பிட்டரில் அந்த மல்டிபிள் பேனல்ஸ் எல்லாம் சேர்த்து உருவாக்கியிருக்கனால மேபி கீழே விழுவுது, கொள்ளுது, ஏதாவது ஒரு பேனல்ஸ் வந்து உடையுதுன்ற பட்சத்தில் உங்களுக்கு வந்து அந்த எப்படி சொல்ல கொஞ்சம் ரேட்டல் நாய்ஸ் இந்த மாதிரிலாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிடும். பட் சேத்தாக் பொறுத்த வரைக்கும் அப்படி இல்லை. இது ரொம்ப ஃபிட் அண்ட் ஃபினிஷ் ரொம்ப பக்காவாக இருக்குது. மெட்டலோட குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப ப்ரீமியமாக இருக்குன்னு சொல்லுவேன் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். பட் இருந்தாலும் டிசைன் அப்படிங்கிறது சப்ஜெக்டிவ் தான். மெட்டலில் கொடுத்துருக்குது சேத்தாக் ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னாலும் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஆர்பிட்டரோட வெயிட்டு வெறும் 112 கிலோ தான். அதே சேத்தாக்கோட வெயிட் பார்த்தீங்கன்னா 134 கிலோ வெயிட் இருக்கிற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்க. எஸ், பேட்டரியும் கொஞ்சம் பெரிய சைஸ் பேட்டரி தான்
பயன்படுத்தியிருக்காங்க. பட் மெட்டல் பில்ட் அப்படிங்கிறனால வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நீங்கள் நகர்த்தும் போது தள்ளும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ஹெவியாக இருக்கிறத கண்டிப்பாக சேத்தாக்கில் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. பட் ஆர்பிட்ரு நல்லாவே லைட் வெயிட்டாக பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துருக்காங்க. ஸோ ஷார்ட்டான ரைடரு, லீனாக இருக்கக்கூடிய ரைடர்லாம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற வகையில் இருக்கக்கூடிய வெஹிக்கிள் எதுன்னு கேட்டிங்கன்னா அது ஆர்பிட்டர்னே வந்து சொல்லுவேன். ஸோ அடுத்து மேஜராக பார்த்தீங்க அப்படின்னா சீட்டிங் கம்ஃபர்ட் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கூட்டரை நம்ம பல வகையான தேவைக்கு பயன்படுத்துவோம். அதில் முக்கியமானது ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா ஃபேமிலி யூசர்ஸ் எல்லாருக்குமே சீட்டிங் கம்ஃபர்ட் பெட்டராக இருக்கணும். ட்ராவல் பண்ணும்போது ஒரு அப்பா அம்மாவை கூப்பிட்டு போகிறோம், ஒய்ஃபை கூப்பிட்டு போகிறோம் போது சீட்டிங் கம்ஃபர்ட் பெட்டராக இருக்கணும்னு நினைப்பீங்க. அப்படி பார்க்கக்கூடிய ஆளாக இருந்தீங்கன்னா நான் கண்டிப்பாக ஆர்பிட்டர் வந்து ப்ரிஃபர் பண்ணுவேன்னு சொல்லுவேன். ஒரு பக்காவான ஃபேமிலிக்கு தகுந்த ஒரு சீட்டிங் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவேன். இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும் நல்ல லென்த்தான ஒரு ஃப்ளாட்டான சீட்டாக வந்து வடிவமைச்சிருக்காங்க. 3 பேர் போகக்கூடாது தான், தவறு தான். பட் உதாரணத்துக்கு நான் வந்து குறிப்பிட்றேன், 3 பேர் உட்காரனாலும் இதில் வந்து உட்கார முடியும். மேபி நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக போகிறீங்க, உங்கள் சின்ன குழந்தைய நடுவில் உட்கார வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்கனாலும் இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே சமயத்தில் ஒன் சைடாக வீட்டில் இருக்கக்கூடிய லேடிஸு இல்லை அப்பா அம்மா உட்காரணும்னு நினைக்கிறாங்கனோ இது வந்து கம்ஃபர்ட்டாக இருக்கும். ஒரு ஃப்ளாட்டான பெரிய சீட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. நான் அப்படியே அந்த சீட்டில் வந்து உட்காந்து காட்டுறேன். இதோட சீட் ஹைட்டுமே 763 mm தான் சீட் ஹைட்டு. ஸோ ஷார்ட்டாக இருக்கக்கூடிய ரைடருக்குமே இது வந்து கம்ஃபர்டபுளாக வந்து செட் ஆகும். பட் என்னென்னா இதோட ஹேண்டில் பார் வந்து ரொம்ப ரைஸ் பண்ணி வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் டாலாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை ப்ரிஃபர் பண்ணுங்கள். ஏன்னா காலை மேலே வச்சிங்கன்னா தொடையில் வந்து இடிக்கவே இல்லை. ஸோ என்னோடய ஹைட் வந்து 5.8, எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கிற வகையில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஹேண்டில் பார் நல்லா மேலே ரைஸ் பண்ணி ஒரு டே டு டே கம்யூட்டருக்கு நல்ல வெஹிக்கிள் நல்ல சீட்டிங் இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவேன். குஷனிங் எல்லாமே பெட்டராகவே இருக்குது. நம்ம அப்படியே சேத்தாக் விஷயத்துக்கு வருவோமே. ஸோ சேத்தாக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சீட்டை வந்து ஸ்கூப் பண்ணி வடிவமைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். பில்லியன் சீட்டுங்கிறது கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரியே ஃபேமிலி யூசேஜ் சீட் கம்ஃபர்ட்டுக்கெலாம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கக்கூடிய நபராக இருந்தீங்கன்னா அதை ஒரு தடவை பார்க்குறது நல்லது அப்படின்னு சொல்லுவேன். பட் வீட்டில் லேடிஸ் இருக்காங்க, இல்லை ஜென்ட்ஸ், நீங்கள் தனியாக தான் வந்து ஓட்ட போகிறீங்க, பெருசாக எனக்கு ஃபேமிலி யூசேஜ் பரவாயில்ல அந்த சீட்டிங் காம்ப்ரமைஸ் ஆகிக்கிறேன்னு சொன்னீங்கன்னா இதுவுமே வந்து நல்லா தான் இருக்குது. நல்ல குஷனிங் தான் வந்து கொடுத்துருக்காங்க. காலை மேலே வைக்கிறீங்கன்னும் போது ஷார்ட் ரைடருக்குமே கரெக்டாக இருக்குது. 790 mm சீட் ஹைட் கொடுத்துருக்காங்க. பட் அதை விட அது கொஞ்சம் அதிகம்னே வந்து சொல்லுவேன். அதே மாதிரி டேர்னிங்லாம் திருப்பும் போது ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு இது வந்து தொடையில் வந்து இடிக்குது. ஸோ எப்போதுமே வந்து நம்ம காலை மேலே வச்சு திருப்ப போகிறது இல்லை. நம்ம என்ன லைசன்ஸுக்கு எட்டாக போட்டு காட்ட போகிறோம். ஸோ காலை மேலே வச்சு திருப்புறதுக்கு எப்போதும் இப்படி திருப்புறோம் போது காலை இப்படி கீழே வச்சு தான் வந்து திருப்புவோம். பட் இருந்தாலும் சொல்லிக்கிறேன், இது வந்து தொடையில் இடிக்குது தான். ஸோ அந்த வெஹிக்கிளில் தொடையில் இடிக்கவே இல்லை. ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா, நல்ல ஹைட்டாக இருக்கீங்க, ஃபேமிலி யூசேஜுக்குலாம் தகுந்த மாதிரி வெஹிக்கிளாக பார்க்குறீங்க அப்படின்னா அந்த வெஹிக்கிளை வந்து பார்க்கலாம். இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் மேபி ஷார்ட் ரைடருக்கும் செட் ஆகும். ஹைட்டாக இருக்கீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க வாங்குறதுக்கு முன்னாடி. ஸோ அடுத்தது முக்கியமாக அந்த வீல்ஸ், பிரேக், சஸ்பென்ஷன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ வீல்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா சேத்தாக்கில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் 90/90 செக்ஷனும் ரியரில் 90/100 செக்ஷன் டயர்ஸ் வந்து பயன்படுத்திருக்காங்க. பட் அதை விட ஒரு படி மேலே போய் ஆர்பிட்டரில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 14 inches வந்து கொடுத்துருக்காங்க. 90/90ல் 14 inches இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சின்ன சின்ன மேடு பள்ளம் இதிலலாம் வந்து விடும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீல் கொஞ்சம் பெருசாக இருக்கிறது ஒரு சின்ன பாசிட்டிவ் சைடுன்னு வந்து சொல்லலாம் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். பட் சஸ்பென்ஷன் விஷயத்துக்கு அடுத்து வரேன். சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் டெலஸ்கோபிக் ஆர்பிட்டரில், ரியரில் பார்த்தீங்கன்னா காயில் ஸ்ப்ரிங், அதாவது ட்வின் காயில் ஸ்ப்ரிங் சஸ்பென்ஷன் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இதே நம்ம சேத்தாக் விஷயத்துக்கு வந்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா லீடிங் ஃபோர்க் சஸ்பென்ஷன் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ராலிக் மோனோ சஸ்பென்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த இடத்துல சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் எது பெட்டராக இருக்குன்னு என்னைய கேட்டிங்கன்னா நான் கண்டிப்பாக சேத்தாக்கு தான் வந்து குறிப்பிடுவேன். சேத்தாக்கோட சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கிற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்க ஆர்பிட்டரை காட்டிலும். ஸோ இந்த கம்பேரிஷனில் ஆர்பிட்டரோட கம்பேர் பண்ணிங்கன்னா சேத்தாக்கோட சஸ்பென்ஷன் பெட்டராகவே இருக்குது. பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் இவங்க இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் வந்து 2 வெஹிக்கிளுமே வந்து ட்ரம் பிரேக்ஸ் தான் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. பட் சேத்தாக்கோட மித்த சீரீஸ்லாம் வந்து போகிறீங்க, இன்னும் கொஞ்சம் விலை அதிகமாக போகிறீங்கன்ற பட்சத்தில் டிஸ்க் பிரேக் உள்ள மாடலுமே இருக்குது. பட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் பார்க்குறீங்கன்னு போது 2 வெஹிக்கிளையும் பார்த்தீங்க அப்படின்னா ட்ரம் பிரேக்ஸ் தான் ஆஃபர் பண்ணுறாங்க. கம்பைன் பிரேக்கிங் சிஸ்டம் தான் வந்து கொடுத்துருக்காங்க. மேபி ஆர்பிட்டரில் அடுத்து வரக்கூடிய மாடல்களில் ஆப்ஷனலாக டிஸ்க் பிரேக் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னே சொல்லுவேன். அடுத்ததான் நம்ம டே டு டே அதிகமாக பார்க்குற விஷயமே பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளோட கிளஸ்டராக தான் இருக்கும். ஸ்பீடு எவ்வளோ இருக்குன்றதை கண்டிப்பாக நம்ம பார்த்து தான் வந்து ஓட்ட போகிறோம். அப்படி பார்க்கும்போது கலர் டிஎஃப்டி கிளஸ்டராக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ரைஸ் ரேஞ்சிலே கொடுத்துருக்கிறது ஆர்பிட்டருக்கு ஒரு பாசிட்டிவ் சைடு அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்தீங்கன்னா டிஜிட்டலில் இருக்கக்கூடிய மீட்டர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க சேத்தாக்கை பொறுத்த வரைக்கும். 2 வெஹிக்கிளுமே ப்ளூடூத் கனெக்டிவிட்டி ஃபங்க்ஷன் இருக்குது. பட் ஆர்பிட்டரில் இந்த 10/10 நேவிகேஷன் ஆப் சப்போர்ட்லாம் இருக்கிற வகையில் வந்து உருவாக்கியிருக்கிறது ஒரு பாசிட்டிவ் சைடுன்னு சொல்லுவேன். நீங்கள் ஆப் சப்போர்ட்லாம் வேணும், அந்த டெக் பேக் மாதிரிலாம் வந்து போகணும் அப்படின்னு சேத்தாக்கில் நினச்சிங்கன்னா இதுக்கு அடுத்த சீரீஸ் வந்து போகிற மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்த வெஹிக்கிள் வந்து போகிற மாதிரி இருக்கும். அது போகிறீங்கன்ற பட்சத்தில் விலைங்கிறது அதிகமாக இருக்கும். பட் ப்ரைஸ் கம்மியாக இருந்தாலும் காம்ப்ரமைசஸ் இல்லாமல் ஃபீச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்கிறது இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் அப்படின்னு வந்து சொல்லுவேன். அதே மாதிரி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது
ஆர்பிட்டரில் க்ரூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டில் தி பெஸ்ட்டுன்னு வந்து சொல்லலாம். இந்த வெஹிக்கிளில் பார்த்தீங்கன்னா க்ரூஸ் கண்ட்ரோல் வந்து கொடுத்துருக்குறது அது ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் தான் இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி மோடு 2 வெஹிக்கிளையும் வந்து இந்த சிட்டி ஸ்போர்ட் மாதிரியான மோடு இருக்குது. இதில் ஸ்போர்ட்டுன்னு சொல்ல ஈக்கோ, அது மாதிரி சிட்டின்னு சொல்லியிருக்காங்க. ஆர்பிட்டரில் சேத்தாக் பொறுத்த வரைக்கும் ஈக்கோ ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பர்ஃபார்மன்ஸ் நான் அடுத்து மோட்டார் பற்றி பேசும்போது அந்த விஷயத்தில் பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசுகிறேன். பட் என்னென்னா இந்த ஹில் ஹோல்டு ஃபங்க்ஷன் 2 வெஹிக்கிளுமே இருக்குது. ஸோ ரிவர்ஸ் மோடும் பார்த்தீங்க அப்படின்னா 2 வெஹிக்கிளுமே வந்து இருக்குது. ஸோ இதெல்லாம் காமனாக இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் தான். அடுத்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 வெஹிக்கிள்லேயும் நல்ல ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். ஆர்பிட்டரில் 2 ஹெல்மெட் வைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா 34 லிட்டர் ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதே சேத்தாக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் ஒன்று தான் வைக்க முடியும். ஏன்னா டெப்த்து நல்லா அதிகமாக இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் 35 லிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராக்டிக்கலாக இருக்குன்னா நான் அந்த ஹெல்மெட்டை ஒரு பாசிட்டிவாக சொல்லுவேன். ஏன்னா மெட்ரோ சிட்டிஸ்லாம் போகிறீங்கன்னும் போது 2 ஹெல்மெட் கேரி பண்ணுன்றது ஒரு அத்தியாவசியமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ஹாஃப் ஹெல்மெட் 2 பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிட்டரில் வைக்கிறது ஒரு பாசிட்டிவ் சென்ஸ் சொல்லலாம். பட் இதை பொறுத்த வரைக்கும் நல்ல பெருசாக வந்து கொடுத்துருக்காங்க. நிறைய பொருட்களை கேரி பண்ணுற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லுவேன். பட் நான் வந்து ப்ராக்டிக்கலாக இங்கே பார்க்குறனால, ஏன்னா நிறைய சிட்டிஸில் பில்லியனும் இப்போ உட்காந்து ஹெல்மெட் போடணும்னு சொல்கிறாங்க. பட் அது நல்ல விஷயம், அது வரவேற்பக்கூடிய விஷயம் தான். அப்படி இருக்க சூழலில் 2 ஹெல்மெட் வைக்கிற அளவுக்கு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்கிறது ஆர்பிட்டரில் தான். அடுத்து முக்கியமாக இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ், இந்த காலுக்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் வந்து நம்ம நிறையவே வந்து பார்ப்போம். எனக்கு தெரிஞ்சு நான் இங்கே வந்து ஜஸ்ட்டு நான் பார்க்குறத வச்சு வந்து குறிப்பிட்றேன். சேத்தாக்கை காட்டிலும் ஆர்பிட்டரில் அந்த சென்டரில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ ஐ திங்க் நான் வந்து செக் பண்ணலை, பட் பார்க்கும்போது எனக்கு என்னமோ அது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய பாக்கெட்ஸ் விஷயத்துக்கு வந்தீங்க அப்படின்னா சேத்தாக்கில் ஃப்ரண்ட்டில் 2 பாக்கெட்ஸ் வந்து கொடுக்குறாங்க. நீங்கள் மொபைல் ஃபோன் ஒரு சைடு வச்சுக்கிட்டு ஒரு சைடு ஏதாவது வாட்டர் பாட்டில் கேரி பண்ணணும் அப்படின்னாலும் இதில் வந்து கேரி பண்ண முடியும். பட் ஆர்பிட்டரில் வெறும் மொபைல் ஃபோன் வைக்கிறதுக்கு மட்டும்தான் ஸ்பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பாட்டில் ஹோல்டர்ஸ் மாதிரிலாம் கிடையாது. ஸோ அடுத்ததாக மோட்டார், பேட்ரி, பர்ஃபார்மன்ஸ் தான். ஃபஸ்ட்டு பேட்டரியை பற்றி பேசிடுறேன். பேட்டரி அண்ட் ரேஞ்சை பற்றி பேசிடுறேன். ஆர்பிட்டர் பார்த்தீங்க அப்படின்னா 3.1 kWh பேட்டரி வந்து பயன்படுத்தியிருக்காங்க. 158 கிலோமீட்டர் ஐடிசி ரேஞ்ச் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அப்படியே சேத்தாக்கு வந்தீங்க அப்படின்னா இதோட பேட்டரி அப்படிங்கிறது 3.5 kWh பேட்டரி வந்து பயன்படுத்தியிருக்காங்க. ஐடிசி ரேஞ்சுங்கிறது 151 கிலோமீட்டர். அதை விட இது பேட்டரி கூட தானே, அப்போ இன்னும் கொஞ்சம் அதிகமாக போகணுமே அப்படின்னு வந்து நினைப்பீங்க. பட் இங்கே என்ன கதை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு விஷயம் வெயிட் அதிகம், வண்டியோட வெயிட் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ரெண்டாவது மோட்டார் தான் காரணம்னு சொல்லலாம். இதில் பயன்படுத்தியிருக்க மோட்டார் பார்த்தீங்க அப்படின்னா 2த்துலேயுமே பிஎல்டிசி மோட்டார் தான் பயன்படுத்தியிருக்காங்க. இது வந்து 4.2 கிலோவாட் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது, 20 Nm ஆஃப் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய மோட்டார் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. டேரெக்டாக வீலில் ஹப்பை கனெக்ட் பண்ணாமல் இதில் ஒரு கியர் மெக்கானிசம் வச்சு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. டார்க் வந்து பெட்டராக இருக்குது. ஆர்பிட்டர் பொறுத்த வரைக்கும் ஆர்பிட்டர் வந்து கம்ப்ளீட்டாக பிஎல்டிசி மோட்டார், ஹப் மோட்டராக வந்து வடிவமைச்சிருக்காங்க. இதோட பவருங்கிறது 2.5 கிலோவாட் பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியது. பட் இவங்க ப்ரௌச்சர் எதுலேயுமே வந்து டார்க் வந்து மென்ஷன் பண்ணவே இல்லை. பட் இந்த வெஹிக்கிளோட டாப் ஸ்பீட் கொஞ்சம் அதிகம்னு சொல்லலாம். 68 km/h ஸ்பீடு போகிற வகையில் வந்து உருவாக்கியிருக்காங்க. சேத்தாக் பொறுத்த வரைக்கும் 63. பட் நான் சேத்தாக்கை நிறையா வந்து ஓட்டியிருக்கேன். அவங்க 63ன்னு போட்டிருப்பாங்க. பட் எனக்கு தெரிஞ்சு அந்த வெஹிக்கிள் போகக்கூடிய டாப் ஸ்பீடு இந்த வெஹிக்கிள் வந்து போக முடியும். பட் இது எல்லாமே கம்மி தாங்க, ரொம்ப கம்மியான ஸ்பீடு போகக்கூடிய வெஹிக்கிள் தான். ஏன்னா டே டு டே சிட்டி கம்யூட்டராக தான் இந்த வெஹிக்கிள் வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸ்பீடுங்கிறது இங்கே அதிகமாக தேவைப்படுறது கிடையாது. மேஜராக டார்க் ரொம்ப தேவை. ஓவர்டேக்கிங் எடுக்கும்போது பர்ஃபார்மன்ஸுங்கிறது ரொம்ப தேவை. அந்த வகையில் பார்க்கும்போது எது பெட்டராக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சேத்தாக்கை வந்து குறிப்பிடுவேன். சேத்தாக்கோட டார்க் வந்து ரொம்ப பெட்டராக வந்து கொடுத்துருக்காங்க. இனிஷியலில் இருக்கக்கூடிய அந்த பிக்கப்பும் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அதே மாதிரி 2 பேர் வச்சுட்டு ஒரு ஓவர்டேக்லாம் எடுக்கிறீங்க கொள்றீங்கன்னும் போதுமே டார்க் வந்து ரொம்ப நல்லா இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொல்லுவேன் இந்த ஸ்கூட்டரை பொறுத்த வரைக்கும். ஈகோ மோடில் வச்சே ஒரு சின்ன மேடுலாம் வந்து கிளைம் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இவங்க வந்து அந்த கியர் மெக்கானிசத்தோட இந்த வெஹிக்கிளை பேர் பண்ணி உருவாக்கி இருக்கிறனால ஈஸியாக கிளைம் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லலாம். இது ஈகோ மோட்லேயே நல்லாவே இருக்குது. பட் ஆர்பிட்டரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப லீனியராக பவர் டெலிவரி பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு ரேஞ்ச் அப்படின்னு பார்க்கும்போது இவங்க 158 கிலோமீட்டர் கொடுக்குறாங்க. ஒரு 30 கிலோமீட்டரை குறைச்சிக்கிட்டாலும் ஒரு 120 இல்லை ஒரு 115 கிலோமீட்டர் வந்து போகும். பட் எனக்கு தெரிஞ்சு சேத்தாக் வந்து ரேஞ்சுங்கிறது கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். ஏன்னா நிறைய தடவை வந்து பார்த்துருக்கேன். ஐக்யூப் நல்ல ரேஞ்ச் கொடுக்கும், பட் சேத்தாக் கம்மியாக ரேஞ்ச் கொடுக்கும். இதை பொறுத்த வரைக்கும் ஒரு 90லேருந்து 100 கிலோமீட்டருக்குள் அந்த ரேஞ்சில் வச்சுங்க. ஸோ ரேஞ்சுங்கிறது ஒரு 100. பட் இதை விட ஒரு 10-15 கிலோமீட்டர் ரேஞ்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்பிட்டர் வந்து கொஞ்சம் கூடுதலாக தான் வந்து கொடுக்கணும்னு வந்து சொல்லலாம். பேட்டரி கெப்பாசிட்டி கம்மியாக இருந்தாலும் அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்கிறது அந்த ரேஞ்சை கான்சன்ட்ரேட் பண்ணி பவர் டார்க்கெல்லாம் வந்து கம்மியாக இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும்
எந்த ஒரு பிரச்சனையும் லேக் எதுவுமே இல்லாமல் டார்க் எல்லாமே வந்து பெட்டராகவே இருக்குது. பட் டார்க் பெட்டராக இருக்குது, ஏத்தர் ஓலா அந்த பிஎம்எஸ்எம் மோட்டார் அளவுக்கு அந்த பெல் டிரைவ்லாம் இருக்கக்கூடிய அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குமான்னு கேட்டால் அந்த அளவுக்கு பீக்கான ஒரு டார்க்லாம் கிடையாது. இந்த கம்பேரிஷன் அடிப்படையில் பார்க்கும்போது ஆர்பிட்டரை காட்டிலும் சேத்தாக்கோட பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்னே சொல்லுவேன். ஸோ இந்த வெஹிக்கிள் யாருக்கு செட் ஆகும், யார் எந்த வெஹிக்கிளில் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வரும். ஸோ ஆர்பிட்டர் நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி இந்த ஃபங்கியான டிசைன் பிடிச்சிருக்கு கொண்டிருக்குன்னா நீங்கள் ஆர்பிட்டர் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ரெண்டாவது ஹைட்டாக இருக்கீங்க, தொடையில் வெஹிக்கிள்லாம் இடிக்கக்கூடாது, ஃபேமிலி யூஸ்க்கு வந்து பார்க்குறீங்க, வீட்டில் வயசானவங்க தான் ஓட்ட போகிறாங்க, எனக்கு பர்ஃபார்மன்ஸ்லாம் பெரிய பிரச்சனை கிடையாது அப்படிலாம் யோசிக்கக்கூடிய நபர்கள் ஆர்பிட்டரை கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். வீட்டில் இப்போ இன்கேஸ் அப்பாவோ அம்மாவோ ஒன் சைடாக உட்காருவாங்க, அவங்க ஏற இறங்க எல்லாத்துக்கும் கம்ஃபர்ட்டாக இருக்கணும்லாம் யோசிச்சிங்கன்னா இந்த வெஹிக்கிள் வந்து பார்க்குறது பெட்டர்னு சொல்லுவேன். சேத்தாக் பொறுத்த வரைக்கும் நல்ல பில்டு குவாலிட்டியோட ஒரு வெஹிக்கிள் வேணும், எனக்கு வந்து பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்கணும். இந்த ஹில் ஸ்டேஷன்லாம் இருக்கக்கூடிய பகுதிகள் இருக்கும், தேனி போடி இந்த மாதிரி பகுதிகள் மேடாக இருக்கும், கொல்லும். ஸோ அன்இவனான ரோட்ஸ் இருக்கக்கூடிய இடங்களாக இருக்கும். அந்த மாதிரி இடங்கள்லாம் ஒரு 2 பேரோட போனாலும் ஈக்கோ மோடில் தாராளமாக போகணும் கொள்ளணும் இப்படிலாம் யோசிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சேத்தாக் போகிறது தான் ஒரு பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு சொல்லுவேன். லேடிஸ்க்கு இந்த டிசைன் வந்து பிடிக்கும், அதனால் தாராளமாக இந்த வெஹிக்கிள் வந்து வாங்கலாம். பட் லேடிஸ் வாங்கும்போது வெயிட் கொஞ்சம் கூட இருக்குது, அதையும் கொஞ்சம் யோசிச்சுங்க. பட் ஹைட்டாக இருக்கிறவங்க வாங்குறீங்க அப்படின்னா வெஹிக்கிள் காலில் இடிக்குது, அதையும் கொஞ்சம் யோசிச்சுங்க. அதெல்லாம் சின்ன சின்ன மைனஸ் தான், உங்களால் ஹேண்டில் பண்ண முடியுங்கன்னா தாராளமாக இந்த வெஹிக்கிளை வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன இந்த மாதிரி யூஸ் கேஸ் இருக்கிறவங்க மேபி நீங்கள் வந்து சேத்தாக் வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ ஓகே, ஃபைனலாக பாசிட்டிவ் சைடு என்ன நெகட்டிவ் சைடு என்ன அப்படிங்கிற விஷயத்துக்கு வருவோம். நான் ஆர்பிட்டரில் பாசிட்டிவாக பார்த்த விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ், க்ரூஸ் கண்ட்ரோல், எல்சிடி டிஸ்பிளே இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க, இந்த டிஎஃப்டி டிஸ்பிளே மாதிரிலாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை நான் ஒரு பாசிட்டிவ் சைடாக நினைக்கிறேன். நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கிற வகையில் வந்து கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபங்கியான டிசைனில் வந்து கொடுத்துருக்காங்க. லெக் ரூம்கிட்ட ஸ்டோரேஜ் கொஞ்சம் பெட்டராக இருக்குது, ஹைட்டாக இருக்கிறவங்க உட்காந்தாலும் தொடையை இடிக்காமல் திருப்ப முடியுது, சீட் ரொம்ப லென்த்தாக வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இந்த வெஹிக்கிளுக்கு ஒரு பாசிட்டிவ் சைடு அப்படின்னு சொல்லலாம். அப்படியே சேத்தாக்கோட பாசிட்டிவ் சைடு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் நல்ல மெட்டல் பில்டில் வந்து உருவாக்கியிருக்காங்க. பில்டு குவாலிட்டி, சஸ்பென்ஷன் செட்டப் ரொம்ப சூப்பராகவே இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும். ஸ்டோரேஜும் பார்த்தீங்கன்னா 35 லிட்டர் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் அந்த பாட்டில் ஹோல்டர்லாம் இருக்கிறது ஒரு பாசிட்டிவ் சைடுன்னு சொல்லலாம். பட் இந்த வெஹிக்கிளில் நெகட்டிவாக பார்த்த விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, குறிப்பாக சொல்லணும்னா ஃபீச்சர்ஸ்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது, ரொம்ப ஃபீச்சரிஸ்டிக்காலாம் இந்த வெஹிக்கிளை வந்து உருவாக்கலன்னு சொல்லுவேன். ஃபீச்சர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிற வகையில் தான் உருவாக்கியிருக்காங்க. அதே மாதிரி இதில் பாசிட்டிவாக பார்த்தது ஆர்பிட்டரோட கம்பேர் பண்ணும்போது பர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருக்குது, இனிஷியல் டார்க் எல்லாமே ரொம்ப பெட்டராக இருக்குன்னு சொல்லுவேன். அந்த விஷயத்தில் இந்த வெஹிக்கிள் வந்து பாராட்டலாம். ஆர்பிட்டரில் நான் நெகட்டிவாக பார்த்த விஷயம் இதுதான். ஸோ பர்ஃபார்மன்ஸ் இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் பெட்டராக இருக்கும்னு சொல்லுவேன். மேபி அடுத்தடுத்த வருஷனில் இன்னும் பிக்கப்லாம் பெட்டராக இருக்கிற மாதிரி பண்ணாங்கன்னா இன்னுமே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிற நம்புறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.